الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين حبيب رب العالمين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين وبعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم. عن أبي قتادة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم سئل عن صوم يوم الاثنين فقال فيه ولدت وفيه أنزل عليه وفي رواية وفيه بعثت أو كما قال عليه الصلاة والسلام. صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலமாக்களே, நபி அவர்கள் பிறந்த மாதம், நபி அவர்கள் இந்த உலகத்திலிருந்து மறைந்த மாதமாகிய ரபியுனில் அவ்வல் மாதத்தில் அக்குர்னை ஜமியத்துல் உலமா வழங்குகின்ற அஸ்ஸீரா நபவியா நபிகராளுடைய வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியில் இன்று நபித்துவம் நுபுவத் என்ற தலைப்பில் சில விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்துடைய வரலாற்றை வேறொரு திசைக்கு மாற்றிய நிகழ்வாக, மனித வாழ்வின் இன்றியமையாத ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு நிகழ்வுதான் எங்களுடைய கண்மணியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த நுபுவத். இந்த நுபுவத் உலகம் இருளிலும் ஜாஹிலியத்திலும் மடமையிலும் திளைத்து வழிதெரியாமல் விழிபிதுங்கி நின்ற ஒரு காலத்திலே இருளிலே இருந்து ஒளியின் பக்கம், வழிகேட்டிலிருந்து நேர்வழியின் பக்கம் இந்த மனித சமூகத்தை இட்டுச் செல்வதற்காக இந்த மனித குலத்திலே இருந்து இறுதி தூதராக எங்களுடைய உயிரிலும் மேலான உத்தம தூதர் கண்மணியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் என்ற நபித்துவத்தை வழங்கி இறுதி நபியாக, இந்த உம்மத்துடைய கடைசி கியாமம் வரைக்குமான நபியாக, ரசூலாக அல்லாஹ் நியமித்த அனுப்பிய அந்த சந்தர்ப்பம்தான் இந்த நுபுவத்துடைய கட்டமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நுபுவத் கிடைக்கப்பெற்ற வயதை நாங்கள் அதிகமானோர் அறிந்திருக்கிறோம். நபி அவர்களுடைய 40 வயது பூர்த்தி அடைந்ததின் பின்னர் நுபுவத்துடைய காலப்பகுதி மொத்தமாக 23 வருடங்கள். நபியுடைய 40வது வயதிலே இருந்து நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற வரையிலான அந்த 23 வருட காலத்தை நுபுவத்துடைய காலப்பகுதி என்று நாங்கள் சொல்வோம். அந்த வயதில் இந்த நுபுவத்துடைய ஆரம்பம் எவ்வாறு அமையப்பெற்றது என்பதை வரலாற்றை நாங்கள் பார்க்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதை நெருங்குகின்ற கட்டத்திலே நபி அவர்களுக்கு அதிகமாக தனிமையிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம். நபி அவர்கள் தனிமையை விரும்புகிறார்கள். தனிமையிலே தனது நேரங்களை கழிப்பதற்கான ஒரு இடத்தை தேடுகிறார்கள். இவ்வாறு வரலாற்றிலே நாங்கள் பார்க்கும்போது நபி அவர்களுடைய 40 வயதை அடைகின்ற அந்த தருணத்துக்கு முன்னால் உள்ள 3 வருடங்களில் நபி அவர்களுக்கு இவ்வாறான தனிமையும், நபி அவர்கள் ஏதோ ஒன்றை தேடி அலைகின்ற ஒரு உணர்வையும் உணர்கிறார்கள். அந்த வகையில்தான் நபி அவர்கள் அதிகமாக மக்காவிலே இருந்து சுமார் 2 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஜபலு நூர் என்ற
அந்த மலையிலே இருக்கின்ற ஹிரா குகையை நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். நபி அவர்கள் அதிகமாக இந்த ஹிரா குகைக்கு சென்று தனிமையிலே இபாதத்திலும் அல்லாஹுடைய சிந்தனையிலும் இந்த பிரபஞ்சம் உருவானதுக்கு பின்னால் உள்ள யாரும் கற்பனை செய்ய முடியாத அந்த ஆற்றல், அந்த சக்தி எதுவாக இருக்கும், எப்படி இருக்கும் என்ற ஒரு புறத்திலே நபியுடைய ஆழ்ந்த சிந்தனை, இன்னொரு பக்கம் நபி அவர்கள் வாழ்ந்த சூழலிலே இருந்த அந்த ஜாஹிலியா கால மக்களுடைய வாழ்க்கை நடத்தைகள், அவர்களுடைய நிலைமைகள், அல்லாஹ்வை வணங்கி கொண்டவர்களாக, இழிவான செயல்களில் ஈடுபடுகின்றவர்களாக, மனிதாபிமானமற்ற மிருகத்தனமாக வாழுகின்ற இந்த நிலையை நினைத்து நபி அவர்கள் கவலைப்படுகிறார்கள். இவர்களை இதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு வழி இல்லையா? இவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டல் வழங்குவதற்கான ஒரு முறைமை இல்லையா என்றெல்லாம் நபி அவர்கள் கவலைப்பட்டவர்களாக நபி அவர்கள் இந்த ஹிராவிலே தன்னுடைய காலத்தை கழிக்க ஆரம்பித்தார்கள். நபி அவர்கள் வீட்டிலே இருந்து தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். சென்று அந்த ஹிராவிலே இருப்பார்கள். இருந்துவிட்டு முடிந்ததும் திரும்ப வருவார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாருடைய துணைவி மீண்டும் நபியர்களுக்கு தேவையான உணவுகளை ஏற்பாடு செய்து கொடுக்க நபி அவர்கள் அதனை எடுத்துக்கொண்டு அந்த ஹிராவிலே தனித்த நிலையிலே கவலையிலும் இறை சிந்தனையிலும் மனிதர்களுடைய இந்த வலிதவறிய ஜாஹிலியத்தான நிலைக்கு விடிவு கிடைக்காதா என்ற அந்த கவலையிலும் நபி அவர்கள் தன்னுடைய நேரத்தை அந்த ஹிராவிலே செலவழிப்பார்கள். இவ்வாறு நபி அவர்களுக்கு 40 வயது அடைகிறது. இப்பொழுது இந்த நபி அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க இருந்த இந்த நுபுவத்துடைய வெளிப்பாடுகள் இப்பொழுது தோன்ற ஆரம்பிக்கின்றன. மக்காவிலே நபி அவர்கள் சென்று நடந்து கொண்டிருக்கும் போது அங்கிருந்த சில கற்கள் நபி அவர்களுக்கு சலாம் சொல்கின்றன. அத்தோடு நபி அவர்கள் சில கனவுகளை இரவிலே பார்ப்பார்கள். எவ்வாறு இருண்டு போயிருக்கின்ற இந்த இரவு சத்தியமாக உறுதியாக அதிகாலை பொழுதில் அது உதயத்தை காண்கிறதோ, அது விடிந்து உதயமாகிறதோ, அதே போன்று நிச்சயமிக்கின்ற வகையிலான உண்மையான கனவுகளை நபி அவர்கள் இந்த 40 வயதை ஆரம்பித்ததோடு காண்க ஆரம்பிக்கிறார்கள். எனவே நபி அவர்களுடைய இந்த நுபுவத்துடைய ஆரம்ப பகுதி இந்த கனவுகளாக இருந்தன. நபி அவர்கள் காண்கின்ற உண்மையான கனவுகள் அது நினைவில் யதார்த்தத்தில் நிகழக்கூடிய அற்புதமாக இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹியுடைய ஆரம்பமாக இருந்தது அர்-ரு'யா ஸாதிகத்து ஃபின்-நௌம், தூக்கத்திலே அவர்கள் காண்கின்ற உண்மையான கனவுகள். எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்கள் ஏதாவது ஒரு கனவை கண்டார்கள் என்றால் எப்படி நிச்சயமாக அதிகாலை பொழுது உதயமாகின்றதோ அதே போன்று அந்த நிகழ்வு உண்மையாக நிகழ்ந்துவிடக்கூடியதாக இருந்தது. இந்த நேரத்திலே நபி அவர்களுக்கு இன்னும் தனிமையிலே இருப்பது மிக விருப்பமாக மாறியது. நபி அவர்கள் ஹிராவிலேயே தன்னுடைய நேரங்களை கழிக்கிறார்கள். பல நாட்கள் அங்கு இருக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இவ்வாறு அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார்கள். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகின்றார்கள், இமாம் அல் பைஹகி அவர்களுடைய அந்த அறிவிப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்துடைய ஆரம்ப பகுதியில் ஏற்பட்ட இந்த உண்மையான கனவுகள் நபியுடைய 40 வயது ஆரம்பத்திலே இருந்து சுமார் 6 மாதங்களுக்கு தொடராக இருந்தது. 6 மாதங்களுக்கு தொடராக இருந்தது. இந்த 6 மாதங்களும் இந்த நுபுவத்துடைய 46 பகுதிகளில் ஒரு பகுதியாக இருக்கின்ற இந்த உண்மையான கனவுகள் தான் நபி அவர்கள் தென்பட்டதாக இருந்தது. அப்படி நாங்கள் கவனிக்கும் போது நபி அவர்களுடைய இந்த நுபுவத்துடைய ஆரம்பம் கனவுகளாக இந்த நபி அவர்கள் பிறந்த மாதமாகிய ரபியூனில் அவ்வலில் ஆரம்பித்ததாக இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள்.
இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நபி அவர்களுடைய நுபுவத்துடைய அதன் ஆரம்பம் கனவுகளாக ஆரம்பித்து 6 மாதங்கள் கடந்து ரமலானிலே அது நபி அவர்களுடைய விழிப்பிலே வஹ்யுல் யக்வா நபி அவர்களுடைய விழிப்பிலேயே அல்லாஹ்வுடைய வஹி இறை செய்தி இறங்குகின்ற கட்டத்தை அடைந்ததாக இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே அந்த வகையிலே ரமலானுடைய மாதத்தில் நபி அவர்களுக்கு நேரடியாக அல்லாஹ்வுடைய வஹி இறங்க ஆரம்பிக்கிறது. நபி அவர்களுக்கு ரமலானுடைய மாதம் வரை ரமலானுடைய மாதத்தில் நபி அவர்கள் ஹிராவில் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே திடீரென ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கு வருகிறார்கள். வந்து நபி அவர்களுக்கு முன்னால் நின்று சொல்கிறார்கள், இக்ரா, ஏ நபியை நீர் ஓதுவீராக. நபி அவர்கள் சொன்னார்கள், மா நபி காரி, நான் அவ்வாறு ஓத தெரிந்தவன் அல்ல, ஓதுபவனாக நான் இல்லை, வாசிப்பவனாக நான் இல்லை. அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஅஹதனி ஃபகத்தனி ஹத்தா பலக மின்னில் ஜுஹத். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை பிடித்து அணைத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த இறுக்கமாக அணைத்ததின் மூலமான சிரமம் கஷ்டம் அதை நான் உணர்கின்ற அளவுக்கு என்னை இறுக அணைத்தார்கள். அணைத்து விட்டு சும்மா அர்சலனி, பின்பு என்னை விட்டு சொன்னார்கள், இப்போது ஓதுங்கள். நான் சொன்னேன், மா அனபி காரே, நான் ஓதக்கூடியவனாக ஓத தெரிந்தவனாக இல்லை. மீண்டும் 2வது விடுத்தமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை இறுக கட்டிப்பிடித்தார்கள். மிகுந்த கஷ்டத்தை உணர்கின்ற அளவுக்கு திரும்ப என்னை விட்டு விட்டு மீண்டும் ஓதுங்கள் என்று சொன்ன நான் ஓதக்கூடியவனாக இல்லை, எனக்கு ஓத தெரியாது என்று நான் சொன்னேன். 3வது விடுத்தமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை பிடித்து இறுக கட்டி அணைத்து பின்னர் என்னை விட்டு விட்டு சொன்னார்கள், ஓதுங்கள் என்று. அதற்கு பின்னர் தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் என்ற இந்த சூரா அல் அலக்குடைய 5 வசனங்களையும் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத நபி அவர்கள் தன்னுடைய திருவதனத்தால் தன்னுடைய நாவினால் அதனை ஓதினார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், யாவற்றையும் படைத்த உமது இரட்சகனின் திருப்பெயரால் நீர் ஓதுவீராக. அல்லதி ஹலகல் இன்சான மின் அலக், அட்டை பூச்சியை போன்று ஒட்டிக்கொண்டிருக்கின்ற இரத்த கட்டியிலே இருந்து மனிதனை படைத்தான் அவன். ஹலகல் இன்சான மின் அலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக். அதே போன்று உமது இரட்சகன் மிக சங்கையானவன். உமது இரட்சகன் வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம். உமது இரட்சகன் மிகச் சங்கையானவன். அவன் எத்தகையவன் என்றால் எழுதுகோலால் கற்பித்தானே, எழுதுகோலால் படிப்பித்தானே, அத்தகைய உமது இரட்சகன் மிக சங்கையானவன். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதன் அறியாதவற்றை எல்லாம் மனிதனுக்கு கருத்து கொடுத்தவன் அந்த இரட்சகன் என்ற இந்த கருத்தை அடங்கிய இந்த 5 வசனங்களையும் ஓதி காட்டினார்கள். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதிவிட்டு இந்த வஹி இறங்கியுடைய திடுக்கம், அச்சம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்த அந்த அச்சம், நபி அவர்கள் திடுக்கிடுகிறார்கள், பயப்படுகிறார்கள், வீட்டுக்கு ஓடி வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள், எனக்கு தாங்க முடியாத அச்சமும் பயமும் நடுக்கமும். உடனே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த வீட்டினர்கள் நபி அவர்களை போர்த்துகிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், மாலி, எனக்கு என்ன நடந்ததோ தெரியாதே, ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு ஏதாவது நடக்கும், என் உயிருக்கு என்னவோ நடக்க போகிறது, எனக்கு பயமாக இருக்கிறது. சொன்னார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, இல்லை, அல்லாஹ்வே சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான், உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன்? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் பல நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், செயற்பாடுகளுக்குரியவர். நீங்கள் இனபந்துக்களை, குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கிறீர்கள். வதஹ்மிலுல் கல், மற்றவர்களுக்காக சிரமத்தை நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்கள், மற்றவருடைய சுமையையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கு உழைத்து அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள்.
அதே போன்று வதக்ஸிபுல் மஅதூம் வதக்ரில் ضيஃப், விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள். வதுஈனு அலா நவாயிபில் ஹக், சத்தியம் ஹக்கு உண்மையான விடயங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இலைப்படுத்த மாட்டான் என்று சொல்லி ஆறுதல் படுத்திவிட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சாச்சாவுடைய மகன் வரகத் இப்னு நௌஃபல் என்ற அந்த மனிதரிடம் நபி அவர்களை அழைத்து செல்கிறார்கள். வரகத் இப்னு நௌஃபல் என்பவர் அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்தவர். அவர் ஒரு கிறிஸ்துவராக ஜாஹிலியா காலத்தில் இருந்தவர். இவர் அப்ரானி என்ற அந்த பாஷையை கற்றுத் தெரிந்தவர். அதன் மூலம் எழுதுவார், படிப்பார். இப்படியான முன்னைய வேதங்களை பற்றிய அறிவுகள், அதை பற்றிய உண்மைகளை தெரிந்து வைத்திருந்த ஒரு மனிதர். எனவே இவர் அவரிடம் கூட்டிச் சென்று நபி அவர்களுக்கு நிகழ்ந்த விடயங்களை சொல்கிறார்கள். இந்த நேரத்திலே வரகத் இப்னு நௌஃபல் சொல்கிறார், ஹாதா அன்னாமூசுல் லதீ நஸ்ஸலஹு அல்லாஹு அலா மூஸா, இந்த முஹம்மத் இவருக்கு அந்த ஹிராவிலே வந்தவர் வேறு யாரும் அல்ல. இதுக்கு முன்னர் அல்லாஹுடைய தூதராக வந்த மூசாவுக்கு அல்லாஹ் எவரை அனுப்பி வைத்தானோ அந்த அந்நாமூஸ் என்ற ஜிப்ரீல் தான் வந்திருக்கிறார். சொல்லிவிட்டு சொன்னார், அந்த நாமூஸ் என்ற அந்த ஜிப்ரீல் தான் வந்திருக்கிறார். யா லைதனி ஃபீஹா ஜதஆ, அந்த நாமூஸ் என்ற ஜிப்ரீலை சந்தித்த இந்த முஹம்மது வாழுகின்ற இந்த காலத்தில் நான் ஒரு வாலிபனாக இருக்கக்கூடாதா? லைதனி அகூனு ஹய்யன் இது யுஹ்ரிஜுக கௌமுக், உம்மை பின்னால் உமது சமூகம் இந்த நாட்டிலே இருந்து வெளியேற்றுகின்ற போது உனக்கு உதவி செய்வதற்காக நான் உயிரோடு இருக்கக்கூடாதா என்று சொன்னார். வரகத் இப்னு நௌஃபல் அவர் ஒரு வயது முதிர்ந்த மனிதராக இருந்தார், கண் பார்வை அற்றவராக இருந்தார். இந்த நேரத்தில் தான் சொன்னார், நான் ஒரு வாலிபனாக இருந்தால் உமது சமூகம் இந்த மக்காவிலே இந்த உம்மை வெளியேற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே நான் இருந்தால் உயிரோடு என்று சொன்னது நபி அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். அவு முஹ்ரிஜியஹும், எனது சமூகம் என்னை இந்த மக்காவிலிருந்து வெளியேற்றுவார்களா? நான் எவ்வளவு மதிக்கத்தக்க ஒரு மனிதராக இவர்களோடு இருக்கிறேன் இப்போது. சொன்னார் வரகத் இப்னு நௌஃபல், ஆம், நீர் எதனை இந்த அல்லாஹ்விடம் இருந்து கொண்டு வந்திருக்கிறீரோ இது போன்றதை கொண்டு வந்தவர்கள் அனைவரும் உலகத்திலே நபிமார்கள் மக்களால் விரோதிக்கப்பட்டார்கள், மக்களால் அவர்கள் விரோதியாக கருதப்பட்டு துன்புறுத்தப்பட்டார்கள். இதுதான் நிலை, இது உமக்கும் ஏற்படும். அப்படியான அந்த நாள் எனக்கும் கிடைக்கும் என்றால் வாழ்நாளில் உனக்கு நான் கடும் உதவியாளனாக நான் இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் வரகத் இப்னு நௌஃபல் இந்த நிகழ்வுக்கு சில நாட்களின் பின்னரையே மரணித்து விட்டார். இது நபியுடைய நுபுவத் கிடைத்ததுடைய முதலாவது ஆரம்ப பகுதி. இந்த நுபுவத், இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கியது எப்போது என்ற விடயத்தில் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு இருந்தாலும் ஆதாரபூர்வமான கருத்து ரமலானுடைய மாதம் பிறை 21 தான் நபி அவர்களுக்கு இந்த வஹி இறங்கியது. பிறை 21 என்பது அல்லாஹ் குர்ஆனிலே கூசும்போது அல் குர்ஆனை இறக்கிய விடயங்களை இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாம் இந்த குர்ஆனை கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்திருக்கிறோம். அதே போன்று லைலத்துல் கத்ர் என்பது ஹதீஸிலே வருகின்ற அடிப்படையில் அது ஒற்றைப்படையான இரவுகள் என்ற வகையிலே நபி அவர்களுக்கு இந்த நுபுவத், நபி அவர்களுடைய வயதில் 40வது வயதை தாண்டி 6 மாதத்திலே கிடைக்கப்பட்ட இந்த நுபுவத் ஆரம்ப வசனங்கள் ரமலானுடைய மாதம் பிறை 21 இறங்கியது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் உறுதியான கருத்தாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரமலானுடைய 21 இறங்கிய இந்த வஹியோடு நபி அவர்களுக்கு கடுமையான அச்சம், பயம் இருந்தது. பின்னர் நபி அவர்களுக்கு அந்த அச்சம் நீங்கி இப்பொழுது மீண்டும் எனக்கு வஹி வராதா? ஜிப்ரீல் என்னை சந்திக்க மாட்டாரா? அல்லாஹ்விடத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதை ரிசாலத்தை எனக்கு எடுத்து வர மாட்டாரா என்ற நபி அவர்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு, மிகுந்த ஆசை. இந்த நேரத்தில் தான் வஹி கொஞ்சம் காலம் தடைபடுகிறது. ஆரம்ப சூறால் அலக்குடைய 5 வசனங்களும் இறங்கியது. பின்னர் சில நாட்கள் வஹி இறங்கவில்லை. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த மத வேதனைக்குட்பட்டார்கள். கடுமையான வேதனை, தாங்கொன்னா சோகம். எந்த அளவுக்கு என்றால் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள்
அறிவிக்கின்ற ஒரு செய்தியை பார்க்கும்போது நபி அவர்களுக்கு ஏற்பட்ட சோகத்தின் விளைவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலபோது மலை உச்சிக்கு சென்று வேகமாக மலை உச்சிக்கு சென்று அந்த மலையிலே இந்த பாய்ந்து விடுவோமோ என்ற அளவுக்கு நபி அவர்கள் அந்த கவலையால் சோகத்தால் தூண்டப்படுவார்கள். மலை உச்சிக்கு சென்று விடுவார்கள். இந்த நேரத்தில் அங்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோன்றி, யா முஹம்மத், ஏ முஹம்மதே, இன்னக ரசூலுல்லாஹி ஹக்கா, நிச்சயமா நீர் அல்லாஹ்வுடைய உண்மையான தூதுவர் தான் என்று சொன்னதும் நபி அவர்களுடைய மனது அமைதியடையும், திரும்பி வருவார்கள். இப்படி ஒரு நாள் அல்ல, பல நாட்கள் இந்த நிகழ்வு நடக்கிறது. எனக்கு வஹி திரும்ப வரவில்லையே என்ற ஆதங்கம், கவலை நபி அவர்களுக்கு. பின்னர் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது விடுத்தமாக வஹியை கொண்டு இறங்குகின்றார்கள். எவ்வாறு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற இந்த அறிவிப்பை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், வஹி சற்று தடைப்பட்டதின் பின்னர் நான் ஹிராவிலே இருந்து நான் வர ஆரம்பிக்கிறேன். அந்த நேரத்திலே வானத்திலே ஒரு ஓசை எனக்கு கேட்கிறது. நான் வானத்தை பார்க்கிறேன். அந்த நேரத்திலே ஹிராவில் ஆரம்பமாக அந்த குர்ஆனுடைய 5 வசனங்களை கொண்டு இறங்கிய அந்த ஜிப்ரீல் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் ஒரு கதிரையில் அமர்ந்தவாறு இருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த நேரத்திலே ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக திடுக்கிட்டு அந்த நேரத்திலே ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சூரா அல் முத்தஸிருடைய 6 வசனங்களை அங்கு அல்லாஹ்விடத்திலே இருந்து கொண்டு வந்து நபியிடத்திலே ஒப்புவிக்கிறார்கள். யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னுன் தஸ்தக்சிர். ஏ போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் எழுந்து நில். இதற்கு பின்னர் நீங்கள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்க முடியாது, எழுந்து நீங்கள். ஃபஅன்திர், நீங்கள் மக்களை எச்சரிப்பீராக. மக்கள் என்னென்ன பாவங்கள், ஷிர்க்குகள், அல்லாஹ் விரும்பாத செயல்களில் இருக்கிறார்களோ இதிலே இருந்து அவர்கள் தொடர்ந்து இருந்தால் அல்லாஹுடைய மிக பெரும் வேதனைக்குள்ளாகுவார்கள். அதிலிருந்து மக்களை நீர் எச்சரிப்பீராக. கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர், உமது இரட்சகனை நீர் பெருமைப்படுத்துவீராக. வசியாபக ஃபதஹிர், உமது ஆடைகளை தூய்மையாக்கிக் கொள்வீராக. வசியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர், அசுத்தங்கள், பாவங்கள் இவைகளை நீர் வெறுப்பீராக. வலா தம்னுன் தஸ்தக்சிர், நீர் மனிதர்களுக்கு உபகாரம் செய்வது என்றால் செய்த உபகாரத்தை விட அதிகமான பிரதி உபகாரத்தை பெற வேண்டும் என்ற நோக்கில் நீர் யாருக்கும் உபகாரம் செய்யக்கூடாது என்ற இந்த அல் குர்ஆனுடைய வசனங்கள் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தி மூலமாக இரண்டாவது கட்டமாக கிடைக்கப்பெறுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த அல் குர்ஆனுடைய வசனங்களில் 2 பகுதிகள் நபி அவர்களுக்கு அங்கு வலியுறுத்தப்பட்டதை பார்க்கிறோம். ஒன்று, யா அய்யுஹல் முஸம்மில் யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர். ஒன்று, நபி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கிடைக்கப்பெறுகிறது. அதுதான் ரிசாலா. என்ன ரிசாலா? நபி அவர்கள் ரசூலாக ஆக்கப்படுகிறார்கள். நபியே, நீர் எழுந்து சென்று மக்களுக்கு எச்சரிப்பீராக. உனக்கு கிடைத்த இந்த நுபுவத்தை மக்களுக்கு எத்தி வைப்பீராக என்ற மிகப்பெரிய ஒரு செய்தியை, ரிசாலாவை இந்த இடத்திலே அல்லாஹ் அந்த நபியின் அந்த ஜிப்ரீலின் மூலமாக இந்த வசனங்களை இறக்கி நபி அவர்களுக்கு பொறுப்பாக்குகிறான். வஹியுடைய ஆரம்ப ஆயத்துகள் சூரா அல் அலகிலே இது கிடைக்கப்பட்டதும் நபி அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கப்பெற்று நபியாக ஆகிவிட்டார்கள். எப்பொழுது கும் ஃபஅன்திர் என்ற இந்த வசனம் நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டதோ, நபி அவர்கள் ரசூலாக தனக்கு அல்லாஹுவால் இறக்கப்பட்ட இந்த வஹியை, இந்த இறை செய்தியை மற்றவர்களுக்கு கட்டாயம் எத்தி வைக்கின்ற இந்த பொறுப்பு நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அத்தோடு அடுத்த வசனங்கள், நபியே, நீர் இந்த பொறுப்பை செய்வதற்கு நீர் உம்மை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும்.
உம்முடைய தரப்பில் நீர் இவ்வாறு இருக்க வேண்டும், உமது ஆடைகளை தூய்மைப்படுத்திக் கொள்வீராக, உமது ரப்பை அதிகம் பெருமைப்படுத்துவீராக. நீர் அடுத்தவருக்கு உபகாரம் செய்வதென்றால் அவர்களுக்கு இடமிருந்து கொடுத்ததை விட உபகாரம் செய்ததை விட அதிகமான கைமாறை எதிர்பார்க்க வேண்டாம். அதே போன்று அசுத்தங்கள் தீமைகளை வெறுப்பீராக என்ற இந்த நபியோடு சம்பந்தப்பட்ட இந்த சில விஷயங்களையும் அடக்கிய இந்த வசனங்கள் இறங்குகிறது. மேலான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த நுபுவத்துடைய ஆரம்ப பகுதி வசனங்களுக்கு அடுத்ததாக இந்த வசனங்கள் இறங்கியதோடு நபி அவர்களுடைய நுபுவத்துடைய காலப்பகுதி ஆரம்பமாகி இப்பொழுது காலத்துக்கு ஏற்ப, இடத்துக்கு ஏற்ப, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய வஹி குர்ஆன் தொடர்ந்து இறங்கக்கூடியதாக இருந்தது. எனவே அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை பெற்ற இந்த சந்தர்ப்பம் என்பது இஸ்லாத்துடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு கட்டம் என்பதை நாங்கள் மட்டுமல்ல வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். ஏனென்றால் நபி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, மிக பாரிய ஒரு சுமை சுமத்தப்பட்டது இந்த நுபுவத் கிடைக்க பெற்றதோடு தான். எனவே அந்த வகையிலே நபி அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கும் போது நபி அவருடைய வயது சந்திர கணக்குப்படி 40 வயதும் 6 மாதங்களும் 12 நாட்கள், 40 வருடங்கள் 6 மாதங்கள் 12 நாட்களில் அல்லாஹ் ரமலானிலே பிற 21 குர்ஆனுடைய ஆரம்ப 5 வசனங்களை இறக்கியதோடு நுபுவத்துடைய அந்த வஹ்யுல் யக்லா நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட வகையில் நேரடியாக நபியுடைய தூக்கத்தில் இல்லாமல் நேரடியாக விழிப்பிலேயே வகை இறங்குகின்ற அந்த நிகழ்வு அவ்வொரு ஆரம்பமாகியது. எனவே இந்த புனித அல் குர்ஆன் நபி அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த ஆரம்ப சந்தர்ப்பம் இந்த ரமலானுடைய மாதத்திலே ஆரம்பித்து தொடராக நபி அவர்களுக்கு சில காலங்கள் அந்த ஆரம்ப வசனங்கள் இறங்கியதின் பின்னர் வஹி தடைபட்டிருந்தது. வஹி தடைபட்டிருந்த காலங்களில் முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் சுமார் 10 நாட்கள் ரமலான் முடியும் வரைக்குமான அந்த 10 நாட்கள் தான் வஹி தடைப்பட்டது என்று சில அறிஞர்கள் ஆதாரபூர்வமாக சொல்லுகின்ற வகையிலே அந்த வகையில் அந்த 10 நாட்களும் நபி அவர்கள் தாங்கொன்னா கவலையில் இருந்தார்கள். அல்லாஹ் அந்த 10 நாட்கள் வஹியை தாமதித்ததற்கான ஒரு ஹிக்மத்தை, நுணுக்கத்தை அல்லாஹ் வைத்திருந்ததாக வரலாற்றாளர்கள் சொல்கிறார்கள். அது என்னவென்றால் ஆரம்பத்திலே இறங்கிய அந்த வஹியுடைய வசனங்களின் மூலம் அச்சத்திலும் பயத்திலும் திடுக்கத்திலும் இருந்த நபி அவர்களுடைய அச்சம் திடுக்கம் நீங்கி ஆசையும் ஆர்வமும் தேற்றமும் பிறக்கின்ற அளவுக்கு ஒரு இடைவெளியை ஏற்படுத்தினான் அல்லாஹ். அதற்கு பின்னர் நபி அவர்களுக்கு வஹி வராதா, அந்த வஹி எனக்கு மீண்டும் வராதா, நான் ஜிப்ரீலை சந்திக்க மாட்டேனா என்ற ஆசையும் ஆவலும் ஏற்பட்ட நிலையில் தான் இரண்டாவது அந்த சூரா அல் முத்தஸிருடைய வசனங்கள் இறங்கியது. எனவே நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள் அந்த வசனங்களோடு நபி அவர்கள் நபியாக, அத்தோடு ரசூலாக இந்த உம்மத்துக்கு கடைசி கியாமத்து வரைக்கும் எங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். மேலானவர்களே, நபி அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றது லேசாக அல்ல. வஹி என்ற அல்லாஹுடைய கட்டளை என்பது இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, நபியே நாம் உமக்கு கனமான பாரமான வார்த்தையை தான் உனக்கு தர இருக்கிறோம், உன் மீது போட இருக்கிறோம் என்று வஹியுடைய ஒவ்வொரு ஆயத்தும் கனமான பாரமான சுமப்பதற்கு சிரமமான விடயமாக இருந்ததை வரலாற்றிலே பார்க்கிறோம். வஹியுடைய மராத்திபுல் வஹி என்று வஹி இறங்குகின்ற படிமுறைகளை பலதாக இருக்கிறது. அதில் ஒன்றுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களோடு நேரடியாக வந்து இப்படி சொல்வது. அதே போன்று பல கட்டங்கள் இருக்கின்றன. எனவே இந்த நுபுவத்தோடு நபி அவர்களுக்கு வஹியுடைய இந்த ஆரம்பமானதின் பின்னர் காலத்துக்கு ஏற்ப சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அல் குர்ஆன் முழுமையாக அவ்வாறே இறங்க ஆரம்பித்தன. எனவே இப்படியான எங்களுடைய உரிமையிலான நபி அவர்கள் எங்களின் மீது கொண்ட இரக்கம், எங்களின் மீது கொண்ட அன்பு, இந்த மனித சமுதாயம் நேர்வழியிலே சென்று சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு கவலைப்பட்டதுடைய விளைவு கண்மணியான நபி அவர்கள் அந்த நுபுவத்தை பொறுப்பேற்றார்கள். அல்லாஹ் எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு நபியாக ஆக்கி தந்தான். எனவே அந்த வகையில் முழு உலகிலும்
நபியை பற்றி பேசுகின்ற மாதம் ரபியுல் அவ்வல் மாதம், நபியை புகழுகின்ற மாதம். நபி என்றால் உலகத்திலே எப்படியானவர்கள் என்று அனைவருக்கும் அறிமுகப்படுத்துகின்ற மாதம். ஆனால் வெறும் அறிமுகம், வெறும் புகழாரம், வெறும் கொண்டாட்டம் இது நோக்கமல்ல, இது அடிப்படை அல்ல. ஏன் நாங்கள் நபியுடைய சீராவை படிக்கிறோம்? ஏன் நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை கட்டம் கட்டமாக படிக்கிறோம் என்றால், நபி அவர்கள் இந்த உம்மத்துக்காக பட்ட கவலை, நபி அவர்கள் இந்த உம்மத்துக்காக செய்த பணி, இந்த உம்மத்துக்காக நபி அவர்கள் சுமந்த கஷ்டங்கள், துன்பங்கள், அதன் இலக்கு என்ன? நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழுகின்ற முழு மனித சமூகமும் ஈடேற்றம் பெற்றவர்களாக, சுவனத்தை அடைகின்றவர்களாக, இந்த அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை, இந்த ரிசாலத்தை வாழ்க்கையில் எடுத்து நடப்பது மட்டுமல்ல, இந்த ரிசாலத்தை அடுத்தவர்களுக்கும் சொல்லுகின்ற, எத்தி வைக்கின்ற மிக பாரிய பொறுப்பை கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபி அவர்கள் இதை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம். எனவே அத்தகைய உண்மையான அந்த நபியை நேசிக்கின்றவர்களாக, உண்மையான அந்த நபியுடைய அந்த தியாகங்களை, நபியுடைய சிரமங்களை வாழ்க்கையிலே எங்களுடைய சிரமமாக ஏற்று இந்த தீனுக்காக வாழுகின்றவர்களாக, தீனை வாழ வைக்கின்றவர்களாக நானும் நீங்களும் மாறுவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எம் அனைவர்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை வழங்கி வைப்பானாக. கண்மணியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்துக்குரியவர்களாக என்னையும் உங்களையும் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நாளைய கியாமத்தில் நபி அவர்களுடைய கரங்களால் ஹவுதுல் கௌசரில் நீர் அருந்துகின்ற பாக்கியத்தை தருவானாக. சுவர்க்கத்தில் நபிக்கு அருகில் வாழுகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. ஆமீன் آمين يا رب العالمين. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.